ஸ்ரீ ஆஹோஷ பிரத்யங்கிரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலகத்தில் எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஹோஷ பிரத்யங்கிரா பீடத்திலிருந்து பிரத்யங்கிரா உபாசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, சகல சங்கடங்களையும் போக்கும் சரபீஸ்வர் பற்றி தான் இந்த பதிவில் நாம இப்ப பார்க்க போறோம். நீங்க என்னத்தான் சரியான பாதையில் போனாலும் நேர காலம் என்பது தேவையில்லாத சங்கடங்களை உங்களை தேடி வரவழைத்துவிடும். மூன்றாவது மனிதரின் தலையீடு என்பது குடும்பத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். யாரோ கஷ்டப்படுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இரக்க சுபாவத்தால் நீங்களும் சேர்ந்து கஷ்டப்படுகிற மாதிரி சூழ்நிலை உருவாகிவிடும். சிலர் பண தேவைக்கு வருவாங்க, நீங்களும் பரிதாபப்பட்டு அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போடுவீங்க. அப்புறம் அவங்க பரிதாபம் போய் நீங்க பரிதாபத்திற்குள்ளாகி விடுவீர்கள். இது கலிகாலம். சக மனிதர்களை நம்பினால் எந்த மாற்றமுமே வராது, ஏமாற்றம் தான் வரும். இறைவனை நம்புங்கள், அதுவும் சரபீஸ்வர் மாதிரி தெய்வத்தை நம்புங்கள், நல்லதே நடக்கும். அதற்கு முன்பு அவரை பற்றி ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன். இரணியகசிபு என்கிற ஒரு அரக்கன் இருந்தான். ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்ணுறாரு, அவனுடைய மகனாக ஒரு அரக்கனுடைய மகனாக இருந்தாலும் பிரகலாதன்கிறவர் நாராயணனுடைய பக்தர். அதனால் அந்த நரசிம்மராக அந்த பக்தனுக்காகவும் அந்த இரணியகசிபுவை வதம் செய்வதற்காகவே அவர் நரசிம்மராக அவதாரம் எடுக்கிறார். அந்த அரக்கன் என்ன பண்ணால் பல வரங்களை வாங்கி வைத்துட்ருக்கான், அந்த இரணியகசிபுங்கிற அரக்கன். அப்போ அவன் என்ன அதுமாரி வாங்கியிருக்கான்னா, தான் இரவிலும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்குறதுனால அவனை ஒரு மாலை நேரத்திலே வதம் செய்கின்றார். வீட்டில் உள்ளேயும் சாகக்கூடாது, நான் வெளியிலேயும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதுனால வாசல் படி மீது வதம் செய்கின்றார். அடுத்து அவன் பூமியிலும் சாகக்கூடாது, வானத்திலும் சாகக்கூடாது அப்படிங்கிற வரம் வாங்கியிருக்கிறதுனால தன்னுடைய மடி மீது உட்கார வைத்து வதம் செய்கிறார். எந்த ஆயுதத்தாலும் சாகக்கூடாது என்கிறதுனால அவனை தன்னுடைய கூரிய நகங்களால் வதம் செய்கிறார். ஒரு அரக்கனின் ரத்தத்தை அவர் குடிக்கிறதுனால நரசிம்மரும் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் ஒரு அரக்க குணம் வந்துடுது. அதனால் தேவர்கள் எல்லாம் சிவனிடம் முறையிட சிவனும் மிருகம், பட்சி, மனிதன் என பயங்கர தோஷத்துடன் சரபேஸ்வரராக அவதாரம் எடுக்கின்றார். அப்போதான் தன் உக்கிர சக்தியை எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிரத்யங்கிராவை உருவாக்குகிறார் சரபேஸ்வர். பிறகு தன் ரெக்கையில் ஒருபுறம் பிரத்யங்கிராவையும் ஒரு பக்கம் சூரியனி துர்காவையுமா உட்கார வைத்து ரெக்கைகளால் விசிறி நரசிம்மருடைய கோபத்தை தணிக்கிறார். அதாவது சுய நினைவுக்கு அவருடைய சுய நினைவை இழந்துதான் ஒரு அரக்கன் போல இருக்கார். அப்போ அவரோட சுய நினைவுக்கு வர வைக்கிறார் சரபேஸ்வர். இப்படி தெய்வத்தோட ஆணவத்தை நீக்கியவர் தேவர்கள் எல்லாம் காத்தவர் சரபேஸ்வர். அப்போ மனிதன் தெய்வமே ஆணவப்படக்கூடாது, தன்னுடைய சுயநினைவை இழக்கக்கூடாது சொல்லி செய்கிறவங்க மனிதனுடைய சங்கடங்களை அவர் எப்படி நீக்குவார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். தவறு செய்யும் மனிதர்களை தண்டிப்பதை காட்டிலும் அவர்களை அவர் செய்த தவறை அவர் புரிய வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் சரபேஸ்வர். ஏன்னா ஒருத்தர் தெரிந்தோ இல்லது அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறால் யாரெல்லாம் சங்கடப்படுகிறார்களோ அவர்களுடைய சகல சங்கடங்களையும் நீக்குவார் இந்த சரபேஸ்வரர். நீங்கள் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கால பைரவரை வணங்குவார்கள். அப்படிப்பட்ட கால பைரவரை இவர் தன் வயிற்று பகுதியிலே வைத்திருப்பார். அப்படிப்பட்ட சரபேஸ்வரருடன் கூடிய பிரத்யங்கிராவுக்கு முன்பு தான் நம்ம பிரத்யங்கிரா பீடத்தில் ஒவ்வொரு அமாவாசையும் மிளகாயாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் இவருக்கு நாகலிங்க பூவாலும் வில்வத்தாலும் அர்ச்சனை செய்து வழிபடும் போது தேடி வந்த நமக்கு ஏற்பட்ட சகல சங்கடங்களும் தீரும் என்பது ஒரு ஐதீகம். செய்து பயன்பெறுங்கள். ஜெய் ஸ்ரீ ஆஹோஷ பிரத்யங்கிரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.